எந்த ஒரு பழமொழியும் சொல்லாதீங்க. தாயை போல பிள்ளை நூலை போல சேலை. நோ, டோன்ட் சே லைக் தட். தமிழ் புரியுதா? அம்மா வாயாடி பொண்ணு கூட வாயாடி இல்லையே. ஆண்டருக்குள்ளே வந்துட்டா எல்லாமே மாறிடும். அழிவு மாறி எது வருது? ஜீவன் வருது. புரியுதா? தண்டனை மாறி கிருபை வருது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்படி யோசிச்சு பாருங்க, இப்படி யோசித்து பாருங்க. அதாவது அழிவுக்கு சொந்தமாக எனக்கு கிருபை தந்தாரே, அந்த கிருபை அந்த அம்மாவுக்கு தந்திருக்க மாட்டாரா? பார்க்கும்போது ஒரு குற்ற பார்வை. அவள் கதை என் பேக்கெட்டில் இருக்குது. எங்கள் வீட்டில் தான் இருந்தா, எங்கள் தெருவில் தான் இருந்தா. அப்புறம் என்ன பண்ண தெரியுமா? அவள் இங்கே ஓடி போயிட்டா. டோன்ட் சே லைக் திஸ். சொல்லுங்க. பழமொழியும் விரோதமான வசச்சொல்லையும் யாரோடும் பேசாதீங்க. தமிழ் புரியுதா? என்ன பாஸ்ட் எங்கேயோ போய் எங்கேயோ போயிடாருல்ல. டோன்ட் சே லைக் தட். இப்போ யோசித்து பாருங்க. எனக்கு வாழ்வு கொடுத்தார், என்னை வாழ வச்சார், எனக்கு மேன்மை தந்தார். இப்போ நான் சொல்ல வந்த இன்னொரு கருத்து போனீங்க. தன்னுடைய அல்லாததை ஆங்கிலத்தில் போடுவாங்க. ஆங்கிலத்தில் பீப்புள் ஆர் டிஸ்ஆனஸ்ட். டு டிஸ்ஆனஸ்ட் தமிழில் போட்டிருக்காரா? டைப் பண்ணியிருக்கிறாரா? சொல்லுங்க. டிஸ்ஆனஸ்ட். சொல்லுங்க. உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கை. படிக்கிறேன். என்னுடையது அல்லாததை என்னுடையது அல்ல. தேங்க்யூ. அது என்னுடையது அல்ல, அது எனக்கு சொந்தமானது அல்ல. திரும்ப சொல்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் யாரோ பாட்டு எழுதுகிறாங்க, யாரோ பாட்டு பாடுறாங்க. அன்னைக்கு சொன்ன பார்த்தீங்களா, ஒரு பெரிய கூடுகை, ஒரு ஸ்டார் ஹோட்டலில் லேசான காரியம் அவர் தான் அன்னைக்கு பாடுறாரு. அத்தனை பேருக்கு மத்தியில் சொல்கிறார். அங்கே மேலே பென்ஸ் இருந்தார், கார்த்திகை மேலே இருக்கிறார், எஸ்டோ, அப்புறம் ஜூடா. அவர் சொல்கிறாரு, இந்த பாடு சொந்தக்காரர் இவர் தான் அப்படின்னு. எனக்கு சேரே போடல. ஆனால் அவர் சொல்கிறார், இந்த பாட்டு சொந்தக்காரரு இவர் இல்லை, என்ன இந்த பாட்டே இல்லை. வருஷம், தேதி, மாதம் எல்லாம் சொல்கிறார். கிருஷ்ணப்பநாயகன் குலத்தெருவில் மாடியில் ஒரு நாள் சோர்ந்து போய் உட்கார்ந்து வந்தேன். இந்த ஐயா இந்த வசனம் பேசினார். அந்த இரவே அவன் எனக்கு இந்த பாட்டு கொடுத்தாரு. நான் சொல்ல வந்த வார்த்தை என்ன சொல்ல தெரியுமா? எனக்கு எது சொந்தமோ அதை சொந்தம் பாராட்டாதீங்க, உங்களுக்கு எது சொந்தமோ அதை மட்டும் சொந்தம் பாராட்டுங்க. இன்னொன்று சொன்னாங்க புரியும். இல்லாத கிருபை இருக்கிற மாதிரி காட்டக்கூடாது. என்ன போட்டிருக்கிறேன்? தமிழ் புரியுதா? சொல்லுங்க. தன்னுடைய அல்லாததை அதில் நிறைய விளக்கங்களை நான் சொல்ல போகிறேன். உண்மை இல்லாதவர்கள், நேர்மையற்றவர்கள், இரக்கம் இல்லாதவர்கள், மோசமானவர்கள், மாய்மாலமானவர்கள். போடுறீங்களா? டைப் பண்ண போகிறாரா? சொல்லுங்க.